சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து நீ எங்க வீட்டுல இருக்கவே கூடாது. உங்க அப்பா செஞ்ச தியாகத்துக்கும் நீ செஞ்ச தியாகத்துக்கும் ஈடா உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு. அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம். ஆனா எங்க அம்மாவுக்கு எதிரா நீ சதி செய்யணும்னு நினைச்ச, அதை நான் ஒரு காலமும் ஏத்துக்கவே மாட்டேன். சரியா? இதுதான் உங்க பதிலா? இதுதான் என் இறுதி முடிவு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு நாங்க எவ்வளவு வேணாலும் பணம் தரோம். ஆனா எங்க அம்மாவுக்கு எதிராக மட்டும் நிக்காது. உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு நீ உடனே இந்த ஊரை விட்டே போயிடு. அதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நான் கிளம்புறேன். சரியா? 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 நில்லு சரியா? 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 நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. சரியா? சரியா? நான் மேல உசிரியா வச்சிருக்கேன். சரியா? சரியா? என் காதல புரிஞ்சுக்கோ. சரியா? என்னை ஏத்துக்கோ. சரியா? நீதான் உசிரன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னை என்னால மறக்க முடியாது. சரியா? புரிஞ்சுக்கோ. சரியா? சரியா? என்னை விட்டுட்டு போகாத. சரியா? என்னை விட்டு போகாத. சரியா? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு காயத்ரி? இப்ப எதுக்கு திடீர்னு இப்படி நடந்துகிட்ட? சொல்லு காயத்ரி, உன்னதான் கேக்குறேன். என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல சார், ஏதோ ஒரு கெட்ட கனவு. அதான் என்ன அறியாம கத்திட்டேன். கனவா? நீ சொல்றதே வேடிக்கையா இருக்கு. கனவுங்கிறது பொதுவா தூக்கத்துல தானே வரும். முழிச்சிருக்கிறப்ப கூட வருமா? இல்ல ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்கியே. சரி, என்னை விட்டு போகாதீங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி யார் தான் உன் கனவுல வந்தாங்க? அதை என்கிட்ட சொல்ல. சொல்லு காயத்ரி, யாரு? வேணாம் சார், அது என் வாழ்க்கையில நடக்க கூடாத ஒரு கனவு. அத திரும்ப நினைச்சு பார்த்தாலே என்னால தாங்கவே முடியாது. அப்படியே உங்க முன்னாடியே பிடிச்சு அழுதுருவேன் சார். ஓகே ஓகே ஓகே, கூல், ரிலாக்ஸர். ஓகே, நம்மளோட கடந்த காலத்தை பத்தியும் என் மனசுல இருக்கிற காதலையும் இப்ப செழியன் கிட்ட சொன்னோன்னா, அம்மா மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான பாசத்துல என் மனசுக்குள்ள இருக்கிற காதலை இவர் புரிஞ்சுக்காம போயிடுவாரு. அதனால என்னை பத்தி சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல. அதுக்கான நேரம் நிச்சயமா வரும். அப்ப நான் சொல்லுவேன். அப்ப சொல்லும் போது என்னை செழியன் கண்டிப்பா ஏத்துப்பாரு. யார் கூட வேணாலும் செழியனுக்கு கல்யாணம் பேசலாம். ஆனா கடைசியில எங்க 2 பேருக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இதை யாராலையும் மாத்த முடியாது. மம்மி, அந்த ஆதிசங்கரி ஆண்டி கூப்பிட்ட உடனே நம்ம வீட்ல இருந்து கிளம்பிருக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றதியா? நம்ம ஃப்ரீயா இருந்தாலும்
நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் நம்ம காமிச்சுக்கணும். அவங்க என்னதான் நமக்கு ஈக்குவலா இருந்தாலும் அவங்க கூப்பிட்டோன்னே நம்ம அவைலபிளா இருக்க மாட்டோம். நம்மளுக்காக நேரம் ஒதுக்கிதான் நம்மள பார்க்க முடியும்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். கரெக்ட். எப்பவும் யார்கிட்டயும் டிமாண்ட் வச்சுதான் பேசணும், டிமாண்ட் வச்சுதான் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கைக்கு மரியாதை. அந்த ஆதிசங்கரி உண்மையாவே நம்மள எதுக்காக வர சொல்றாங்கன்னு தெரியல. அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா நாம இப்ப உடனே போய் அவங்கள கோயில்ல பாக்குறதுல எனக்கு கொஞ்சமா விருப்பம் இல்ல மம்மி. தியாவுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணணுமே தவிர யாருக்காகவும் இந்த தியா வெயிட் பண்ண மாட்டா. அதனால அந்த ஆதிசங்கரி நமக்காக கோயில்ல வெயிட் பண்ணட்டும். அவங்கள காத்திருக்க வச்சாதான் நம்மளோட வெயிட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நீ சொல்றதா கரெக்ட் தியா. ஆதிசங்கரிக்கு நம்மளோட தேவை இருக்கிறதுனாலதான் அவன் நம்மள வர சொல்லியிருக்கான். அப்படின்னா அவன் நம்மளுக்காக காத்திருக்கணும் தான். நாம அப்படியே ஒரு காஃபி ஷாப் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அதுக்கப்புறம் கிளம்பி போலாம். டிரைவர் மேடம், பக்கத்துல ஏதாவது காஃபி ஷாப் இருந்தா கொஞ்சம் நிப்பாட்டு. ஓகே மேடம். சார் 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 காசு கொடுங்க சார். சார் காசு கொடுங்க சார். காசு இல்லை தம்பி, போ. என்ன சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு மேடம். என் குடும்பமே பட்டினியா இருக்கு. ஏதாவது காசு இருந்தா கொடுங்க மேடம். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க மேடம். இப்படி ஒன்னு அனுப்பி பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு போய் அவங்கள உழைச்சு சாப்பிட சொல்லு.